கண்டிங் சேனல் பீப்புள் நம்ம இந்திரஜா ரோபோசங்கர் கார்த்திக் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் நிலையில் இப்போ ரீசெண்டாக வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினத்தெரியோட மேடையில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அதை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாலும் சரி அவங்க ஃபேமிலி மத்தியிலும் சரி அங்கே வந்து பார்த்துட்டு இருந்தால் நிறைய ஃபேன்ஸுக்கும் சரி செம்ம சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஃபேமிலியிலே வந்து இந்த குட் நியூஸ் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கல, நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட இதில் யார் தான் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இந்திரஜாக்கு இது பர்சனலாக செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும்ல. அவங்க ரீசெண்டாக ஒரு லைவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த மேடையில் ரிவீல் பண்ணும்போது எனக்கு செம்ம ஆனந்த கண்ணீராக இருந்துச்சு. அதுவும் அந்த மேடையிலே சர்ப்ரைஸாக எனக்கு வந்து நிறைய வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நடத்தும் போது அது இன்னும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் கூட இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன், நிறைய வந்து சேனல்ஸில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தாய்மையை உணர்றது அப்படின்றது ரொம்பவே வந்து புனிதமான விஷயம், ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்கும் அந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லி அதை இப்போ நான் உணர போகிறேன் இனி வரும் காலங்களில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே வந்து அப்படியே வந்து கூஸ் பம்ஸாக இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து கணவர்கள்லாம் வந்து பொண்டாட்டியை வந்து தாங்குன்னு தாங்குவாங்க, தான் கேட்குறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாங்க, தன்னை ஒரு வேலை கூட செய்ய விடாமல் அப்படியே வந்து பூமாரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி கார்த்திக்குமே நான் தாங்குவாருன்னு சொல்லி இனிமேல் வந்து நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து வயிற்றில் வந்து எட்டி உதைக்கும், அது வந்து நகரத்தை நம்மளால் உணர முடியும், அது கை கால்களை நம்மளால் உணர முடியும், அது வந்து பேசும் நம்ம கூட அந்த குழந்தை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. அதை இனிமேல் வந்து என் வயிற்றுலேருந்து அந்த குழந்தை பார்த்துக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே வந்து கூஸ் பம்ஸாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும், நம்ம சாப்பிட்றது அந்த குழந்தை பாதி எடுத்துக்க போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயாலஜிக்கலாக இருக்கும்போது எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இருக்குது. நான் ரொம்பவே வந்து அந்த ஃபீல் பண்ணுறதுக்கும் சரி, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திரஜா அவர்கள் ரொம்பவே அந்த தாய்மை உணர்வை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப மெய் சிலிர்த்து ரொம்பவே வந்து ஆனந்த கண்ணீரை உண்டாகி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் அவங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க, நீங்களும் மறக்காமல் விஷஸ் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் ரீசெண்டாக டிமாண்டி 2 அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தோடைய ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவில் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, எல்லா இன்டர்வியூமே சேர்ந்து உங்கள் மேலே நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மனுஷங்க எல்லாருமே வந்து விமர்சனத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும். எனக்கு படத்தை பற்றி எதனா நெகட்டிவாக ரிவ்யூ சொல்லும்போது எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் என்ன ஏதுன்னே தெரியல, என்னை பற்றி அவங்களுக்கு சுத்தமே தெரியாது, ஆனால் என்னை பற்றி பர்சனலாக நிறைய வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. படத்தை பற்றி பேசும்போது அது பொதுவெளி சமூகம், அதை பற்றி நீங்கள் பேசுகிறது தப்பே கிடையாது, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் பர்சனலாக என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்னு தெரியல, எனக்கு அது ரொம்பவே ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பிரியா பவானி சங்கர் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியா ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லலாம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.